என்னடி பங்கஜம், சாயந்தரத்துல இருந்து மோர ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க, எதுவும் பிரச்சனையாட்டி? எங்க கூட இருந்து சான்சராணிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு. போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போச்சு? அவ ஊட்டில பெரிய திருடியாமே, அது தெரியாம நாங்க பழகிட்டு இருந்திருக்கோம். போலீஸ் அவளை கேஸையும் பிடிச்சு போட்டு கூட்டு போயிட்டு. ஏ கடவுளே, என்னட்டி சொல்லுத? ஆமாங்க, மனசே ஆறமாட்டுக்கு. ஒரு வாரத்தை எங்ககிட்ட உண்மையே சொல்லியிருக்கலாம். இடி, நம்ம வீட்ல எல்லாம் வந்து இருந்தால எதுவும் பொருள்கள் காணாம போயிருக்கான்னு பாத்தியா? அப்படிலாம் சொல்லாதுங்க, பாவங்க. ஒரு தங்க கமெல்லாம் வச்ச இடத்துல அப்படியே தான் இருந்தது. நம்ம வீட்டுல இது வரைக்கும் ஒரு குண்டூசி கூட காணாம போனதில்ல. அவ நல்ல பிள்ளை தெரியுமா? எனக்கு அந்த அக்கா மோரைய பார்க்கும்போதே தெரியும் சரியான கல்லின்னு. சும்மா ஒருத்தங்க மேல பழி போடாத. அப்படி என்ன நீ கண்டுபிடிச்ச கல்லின்னு? உன் பொருள் எதுவும் காணாம போயிருக்கா? இல்ல பொருள்லாம் காணாம போல, கோல் முட்டிக்கிட்டாலையும்ல, அதை வச்சு சொல்லுது. நம்ம மேல உள்ள பாசத்துலதான் நம்மள கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லன்னா எப்படியும் போன்னு விட்டுருக்கலாம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காது அடுத்தவங்களை பத்தி. இவ வந்துட்டா, நம்ம அம்மாவுக்கு அடுத்த அவைதான் இவதான். ஒரு மாதிரி மண்டுக்குள்ள குழப்பமாவே இருக்கு. என்னட்டி குழப்பம்? இல்ல சான்சராணி நல்லவளா கெட்டவளான்னு ஒரே குழப்பமா இருக்கு. எங்ககிட்ட இருந்த வரைக்கும் எதுவுமே எடுக்கல. அப்ப திருடியா இருந்து இங்க வந்து நல்லவளா மாறி இருப்பாளோ? அப்படிதாங்க என் உள் மனசுன்னு சொல்லுது. எங்ககிட்ட இருந்த வரைக்கும் நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளைங்க. திருடியே கிடையாது அவ. அப்புறம் அவ பேரு சான்சராணியே கிடையாதா, களவாணி கலாவா. ஏன்டி இப்படி சிரிச்சிட்டு இருக்க? எனக்கு சிரிப்பு வந்தது சிரிக்கேன். நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாத. முதல்ல இந்த பிள்ளைகள வச்சுட்டு ஒரு கதையும் பேசக்கூடாது. ஏங்க அவ நல்ல பிள்ளைதாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல, பத்துடுங்க. போலீஸ் அது கடமையே செஞ்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? பழைய எப்படியோ வெளியே வந்தா அவட்ட பேச விடுவீங்களா? ஏடி, தப்பு பண்ணாதவங்க மனுஷங்களே கிடையாது. அவ திருந்தி இருந்தானா நீங்க எப்பவும் போல பேசிடுங்க. ஆனா அவ திருந்திதான் இருந்தா படுத்துக்கிடுங்க. கஷ்டமா இருக்கு, சாப்பிடவே முடியல. சரி, வெளியே வரட்டு பாத்துக்கிடுவோம். சரிங்க. நீ பார்க்க ஜெனிலியா மாதிரியே இருக்க, எனக்கு சாக்லேட் வாங்கித்தா. ஜெனிலியாவா? நானா? பேசாம காமெடி பண்ணாம இரும். கடைக்காரன் சொன்னா, நடிகை பேர சொன்னா பொம்பளையால் சந்தோஷப்படுவாங்க, சாக்லேட் வாங்கி தருவாங்கன்னு. எனக்கு வாங்கித்தா. நீ நடிகை பேர் சொல்லாம இருந்தாலே நான் வாங்கி தரதான் போறேன். குட் ஈவினிங் லிச்சமைனி. பாட்டி இன்னைக்கு என்ன சேட்டை பண்ணாரு இவரு? அவர் ஒன்றும் பண்ணலட்டி. அப்புறம் ஏன் உன் மோரை எப்படி இருக்கு லிச்சமைனி? ஒன்றும் இல்லட்டி, என்னத்த சொல்லப்போ. சரி, அப்ப சொல்லாத போ. பாப்பா எங்க? பாப்பா உறங்கிட்டு இருக்குட்டி. பகல்லெல்லாம் கரெக்டா பால் கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்தமட்டி. என்ன 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 பண்றீங்கோ? வாங்க மொட்டை மேனேஜர் என்ன. நம்ம ஒய்ஃப் ஏன் சேடா இருக்குதோ? அதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். சரோ டார்லிங், என்ன ஆச்சு? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தங்கச்சிமா, கொஞ்சம் சோஃபா மேலே தள்ளி இருங்கோ. சரி மொட்டண்ணே. ஐயோ ஆமா, மூஞ்சி தள்ளி உட்காரியா. என்ன பிரச்சனைமா நிமல்கோ? எங்க ஜான்சரானையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுங்க. ஓ மை காட், என்ன ஆச்சு அவளுக்கு? எங்க அவ ஏதோ முன்னாடி ஊட்டியில திருடிட்டு இருந்தாலாம். எங்க வந்து அவ எதுவும் பண்ணலைங்க. ஆனா அவளை போலீஸ் பழைய கேஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டு. நிம்மல் கவலைப்பட வேண்டாம், நம்ம ஜாமீன்ல எடுத்துடலாம். அது கூட பிரச்சனை இல்லைங்க. இவளுக்கு எல்லாவளும் சேர்ந்துட்டு அவளை ரொம்ப மட்டமா பேசுதாளுவோ. நிம்மல் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க. திருடி கூட எவ்வளவு நாள் இருந்திருக்கோம் வச்சிருக்கோன்னு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது எனக்கு சுருக்குன்னு குத்துதுங்க. நானும் ஒரு காலத்துல செயின் திருடியா இருந்து இப்ப திருந்தி இருக்கலையா? அப்ப என்னையும் சொல்ற மாதிரி தானங்க அர்த்தம்? இல்லைம்மா இல்லை, நிம்மளே அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கோ. இல்லைங்க, என் இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். சான்சரானையும் பாவம் தானே திருந்தி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம எல்லாம் அவளை ஏசுதாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு கிட்ட எப்படி பேச போறேனே தெரியல. இன்னைக்கு தானே பிடிச்சிட்டு போயிருக்காங்கோ, டைம் பார்த்து பொறுமையா எடுத்து சொல்லும். சரிங்க. சீக்கிரம் அந்த சான்ஸ் ராணி வெளியே வந்துருவா. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்க லிச்சமைனி. சரிட்டி. எங்க உட்காந்தாலும் சான்சராணி நினைப்பாவே இருக்கு. என் கூட 2-3 மாசமா இருந்துட்டா. இப்ப அவ இல்லைங்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. அவ வேணா என்ன ஏமாத்திருக்கான். நான் அவட உண்மையா தான் பழகினேன். நான் அவளை உண்மையான தங்கச்சி மாதிரி தான் நினைச்சேன். அவ இல்லாம தூங்க முடியல, சாப்பிட முடியல, கைக்குள்ளேயே கிடப்பாளே. நான் இப்ப என்ன செய்வேன்? அவன் மேல இவ்வளவு அனுபவம் வச்சிருக்கணும், என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா அவன் எதையத்தை தவிர வேற எதையுமே திருடல. மணி ராத்திரி 2 மணி ஆகுது. ஆனா உறக்கமே வர மாட்டேங்குது. இந்த மனுஷன் சாவலையே தூங்கிட்டாரு. ஆனா எனக்கு தான் தூக்கமே வரல. நானும் சான்சரானே இவர் காலை பிடிச்சி கீழே இழுத்தெல்லாம் போடுவோம். எப்படி சந்தோஷமா இருந்தோம். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. அதுக்குள்ள எங்களை விட்டுட்டு போயிட்டாலே. எப்ப வருவாளோ தெரியலையே. பாவம், நேற்று அப்படியே அழுதுட்டு போனா. அவட்ட எங்களால் பேசக்கூட முடியலை. பாவம், அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அக்கான்னு உண்மையான அனுப்பி தானே கூப்பிட்டுச்சு.
நாங்க திருடாத திருடா எத்தனை வீட்டுல குழம்பு கிளம்பு தின்றுருக்கோம். அதுக்காக அவ பண்ணது தப்புன்னு சொல்லல. திருடி இருந்தான்னா கண்டிப்பா அவளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சான்ஸ் ராணி சீக்கிரம் வந்துருட்டி வெளியே. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணதன்ட்டு நீ பாவம். இனிமேல் திருடாத. நாங்க குழம்பு கிளம்புங்கிறதோட நிறுத்திக்கிடுவோம், பெருசா திருட மாட்டோம். அதனால நீயும் அதே மாதிரி குழம்பு திருடு, பண்டம் பலகாரம் திருடு, வேற எதுவும் திருடாதட்டி பாவம். உன் மேல வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ல தான் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் எங்களுக்கு சாட்சிகள் கிடைக்கல. சாட்சிகள் கிடைச்சாதான் உனக்கு தண்டனை வாங்க முடியும். ஆமாம், தேடும்போது ஒருத்தரும் பிடிக்கல, இப்போ பிடிச்சி உள்ள கொண்டு போட்டிருக்காவ தேர்ந்தி வாழும்போது. இதுதான்யா உங்கள் சட்டம். லேட்டானாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். குற்றம் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப நீ உனக்கு ஏதாவது லாயர் வச்சு வாதாடிக்கிடலாம். நானே ஒரு பிச்சைக்காரி, ஏண்டெல்லாம் பைசா கிடையாது, எனக்கு ஒரு வக்கீலும் வேண்டாம், நான் இங்கேயே கிடந்து சாவுதேன். என்னமோ தெரியல, உன்னை பார்க்க எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. உனக்கு குற்றம் நிரூபிக்கப்படலாம், உன்னை நாங்கள் விடுதலை பண்ணிடுவோம், கவலைப்படாத. இவர் தான் அரசும் பண்ணுதாரு, இவர் தான் விடுதலையும் பண்ணுவாராம். ஒரு அளவும் புரியலை சார். இந்த பொண்ணு ஓவரா பேசுது, வேற ஏதாவது கேஸ போட்டுருவோமா? அதானே, ஊருக்கு இப்படி ஒரு போலீஸ் இருப்பாம்ல, இழிச்சவா யாருன்னு பார்த்து எல்லா கேஸையும் அவங்க மண்டையில கட்டி விடுறதுக்கு. சே, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கோவிந்தன், மறுபடியும் ஊட்டிக்கு கால் பண்ணி பாருங்க. இந்த பொண்ணுக்கு எதிரான எவிடன்ஸ் கிடைச்சதுனா தான் இந்த பொண்ணை நம்ம ஜெயிலில் வைக்க முடியும். இல்லைன்னா நம்ம விடுதலை தான் பண்ணணும். ஓகே சார். எனக்குன்னு யாரும் இல்லையே, உனக்கு இது தோணவில்லையே. நேற்று நைட்டெல்லாம் உறக்கமே வரல. சான்ஸ் ராணின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நானும் அதே தான் பட்டி, அவளை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பத்துக்க களவாணி எதுக்கு நினைக்கணும்? உமா ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. நீ சின்ன சின்ன பொருளை திருட்டாத நானும் தான் பார்த்துருக்கேன். அதுவும் இதுவும் ஒண்ணா? யார் மேல யார போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காவ? நம்ம கிட்ட இருந்த வரைக்கும் அந்த பிள்ளை ஒரு பொருள் திருடினது கிடையாதுப்பா. தங்கமான பிள்ளை. ஏட்டி நானே உங்க எல்லார்ட்டையும் பேசணும் தான் மட்டும் இருந்தேன். என்ன இருந்தாலும் அவ பாவம்ட்டி. நம்ம அவளை அப்படி விட்டுறக்கூடாது. நானும் ஒரு காலத்துல திருடியா தானே இருந்தேன். நீங்க எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா என்னை ஏத்துக்கலையா, அதே மாதிரி அவளையே ஏத்துக்கங்கட்டி. எனக்காக செய்யுங்கட்டி. உனக்காக இல்லை இழிச்சக்கா, அவளுக்காக நாங்க அவளை ஏத்துக்கிடுவோம். அவ பாவம், என்ன இருந்தாலும் நம்மளுடைய தோழி. எல்லாரும் இங்கே இருக்கீங்க, எனக்கு கேள்விப்பட்டது உண்மையாட்டி. நம்ம கூட இருந்த வரைக்கும் அவ ஒழுங்காதான் இருந்தா, எதுவுமே திருடலையே. ஊர்ல ஏதாவது களவு போயிருக்கா இது வரைக்கும்? ஒண்ணும் இல்லையே. அவ பாவம் மாறி இருப்பா. அதை மனசுல வச்சுட்டு ஏமட்டி அவளை எல்லாரும் புறக்கணிக்கிய? இம்மா யாரும் புறக்கணிக்கலமா. நேத்து தாமா ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருக்காவ. இன்னைக்குதான் அவளை போய் பார்க்கணும். பத்தேடு எதுக்கிட்ட யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போய் அவளை போய் பார்ப்போம். பாவம் அவ மேல நிறைய கேஸ் இருக்காம, ஒரு கை நிறைய பேப்பர் வச்சிருந்தாரு அந்த போலீஸ். நம்ம என்ன செய்ய முடியும்? அவளை எப்படி நம்ம வெளியே எடுக்க முடியும்? நமக்கு தான் ஒரு சொந்தக்கார லாயர் ஒருத்தர் இருக்காம்ல, அவனை கூப்பிடுங்கட்டி. என்ன ஏதுன்னு பாத்துருவோம். கரெக்டு, நம்ம லாயர் குமார் தம்பியை தான் கூப்பிடணும். கூட இருந்தவளை இப்படி ஏட்டி விடுவீங்க? நாளைக்கு எனக்கு இது ஒன்னாலும் இப்படிதான் விட்டுருவீங்களா? அப்படிலாம் பேசாதம்மா. நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி முடிவெடுத்துட்டு போகணும்னு தான் இருக்கோம். அப்பயே இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போய் சான்ஸ் ராணியை பார்ப்போம். இனிமே ஒழுங்கா திருந்தி எடுத்து இருக்க சொல்லுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி அவளுக்கும் வாய்ப்பு கொடுங்கட்டி. பாவம். நிச்சயமா இழிச்சக்கா, உலகத்துல தப்பு செய்யறது யாருமே கிடையாது. அதனால நம்ம அவளுக்கு சான்ஸ் கொடுக்கணும். வாங்க போலாம். என்ன இந்த பக்கம்? நேற்று கைது பண்ணிட்டு போனீங்களா சான்ஸ் ராணி, அவளை பார்க்கணும். களவாணி கூட தொடர்பு போல. அப்ப களவாண்டு கிளம்புன்னு கொட்டதான் கொடுக்காளோ? போலீஸ் வாய் அடக்கி பேசுங்க. நான் கழுவி பேர் எங்களை பத்தி இப்படிலாம் பேசுனீங்கன்னா போலீஸே மிரட்டுவியோமா? போலீஸ்னா என்ன? உங்களுக்கு 2 கொம்பு 3 கொம்பு 4 கொம்பு முளைச்சிருக்கா? எங்களை மாதிரி நீங்களும் மனசங்க தானே. மக்களுக்கு சேவை செய்யதான் போலீஸ். அதை மனசுக்கு வச்சுக்கிடுங்க. என்னம்மா சவுண்டு கூடுது? பேக்கரி இருக்கணுமா வேண்டாமா? பேக்கரி இருக்கும். நீ இந்த ஸ்டேஷன்ல இருக்க மாட்டீரு. நாங்க ஏதாவது பண்ணி ஊரை விட்டு விரட்டி விட்டுருவோம். இங்க இருங்க போலீஸ், இப்படி எல்லாம் பேசாதுங்க. நாங்க அவ எங்க கூட பழகினவ, நாங்க பாக்கணும்னு சொல்லுதான் நீங்க அனுப்பி வைக்கணும். மிரட்டு தீரு. எங்க இழிச்சக்க புருஷன் யார் தெரியுமா? பேங்குக்கு மேனேஜர். ஆமா, அவரை ஏமிட்டு இழுக்க பாவுண்டி அந்த மனுஷன். சும்மா சொல்லி வைப்போம். என் புருஷனும் ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறவர் தான். என் புருஷனும் பேக்கரிக்கு ஓனர் தான். நம்மளும் ஏதாவது சொல்லி வைப்போம். என் புருஷனும் டீ கடைக்கார ஓனர் தான். என் புருஷனா ஆபீஸ்ல வேலை பார்க்காரு. என் பேரு சுந்தரி, நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கேன். இப்ப எதுக்கு எல்லாரும் வந்து இன்ட்ரோ கொடுக்கீங்க? சான்ஸ் ராணியை பார்க்க விடுங்க. சான்ஸ் ராணியை பார்க்க விடுங்க. சரி, சத்தம் இல்லாம போய் பார்த்துட்டு வந்துடணும். சரி சரி. இன்ஸ்பெக்டர் வந்து என்ன திட்டுவாரு, சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சான்ஸ் ராணிக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை? அதெல்லாம் இன்ஸ்பெக்டரை பார்த்து காளுங்க. திருடின்னு தெரிஞ்சு எப்படி ஒருத்தி மேல இவ்வளவு அன்பு வரும்?
இதுங்களும் கூட்டு களவணிகளாக தான் இருக்கும். அதுலேருந்து பொருளை நெட்டுச்சு மோசமானவ எல்லாத்தையும் திருடி தும்பா. சான்ஸ்ராணி ஏக்கா என்ன பார்க்க வந்துட்டியல என்ன நம்பவே முடியலக்கா. ஏட்டி என்னட்டி இப்படி ஆயிட்டு எங்ககிட்ட நீ ஒரு வார்த்தை கூட உண்மையே சொல்லலையேட்டி. ஏக்கா உண்மை தெரிஞ்சா என்கிட்ட பேசாமல் போயிருவீங்கன்னாக்கா நான் சொல்லலை. ஆனாங்க வந்த அப்புறம் உங்களெல்லாம் பார்த்த அப்புறம் உங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேங்க்கா. என்ன மன்னிச்சு விடுங்கக்கா. அது எங்களுக்கு தெரியுதுட்டி, நீ இங்க இருக்கும்போது நல்ல பிள்ளையா தான் இருந்த. ஆனா இந்த கேஸ்ல வந்து நீ எப்படி வெளியே வர போறேன்னு தெரியலையே. நேற்று ராத்திரில உன்னை நினைச்சு தூங்கவே முடியல தெரியுமா. ஏட்டி சீக்கிரம் வெளியே வந்துருட்டி. எனக்குன்னு யார் இருக்கா வாதாடுறதுக்கு? கவலைப்படாதம்மா, உனக்காக நாங்க இருக்கோம். கண்டிப்பா ஒரு லாயரை நாங்க வச்சிருவோம். நானும் ஒரு காலத்துல திருடி தான், இப்ப திருந்தி இருக்கலையா, அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்களாம் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இதுவே போதும், நான் அந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி நினைக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் நேரம் ஆயிட்டு கிளம்புங்க. சான்ஸ்ராணி கவலைப்படாதம்மா, நல்லா சாப்பிடு சரியா. எவ்வளவு சீக்கிரம் உன்னை வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க எடுப்போம், போயிட்டு வரோம். கவலைப்படாதட்டி, எங்க எம்கிட்ட சொல்லி எப்படியாட்டு உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணது. சுந்தரி அக்கா, என் கூட நீ அவ்வளோவா பேசாட்டாலும் என் மேலே எவ்வளோ அன்பா இருக்கக்கா. போலீஸார் கொஞ்சம் பண்ணு பிரெட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இவளுக்கு கொடுப்பீங்களா? அப்படிலாம் எதுவுமே கொடுக்கூடாது, வேணா எனக்கு கொடுத்துட்டு போங்க. ஆமா, இவருக்கு நாங்க கொடுக்கோம். இவர் மேல எங்களுக்கு ரொம்ப அன்பெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. பாயா கிளம்புமா சீக்கிரம், நேரம் ஆகுது. சான்ஸ்ராணி போயிட்டு வரோட்டி. எப்பவுமே நீங்க எங்க சான்ஸ்ராணி தான். வெளியே வந்ததுமே பழையபடி எப்பவும் போல ஜாலியா சந்தோஷமா இருப்போம் சரியா. சரிக்கா சரிக்கா, எங்க சீக்கிரம் என்ன வெளியே கூப்பிடுங்கக்கா. என்னால் இருக்கவே முடியலக்கா, கொசுவா கடிக்கி. சொல்லாதட்டி, மனசெல்லாம் படபடன்னு அடிக்கி. எலிலாம் வாடுதுக்கா. சே, இவளுக்கு மட்டுமாவது ஒரு ஏசி ரூம் வச்சு கொடுத்துருக்கலாம். சி, ஏம்மா சீக்கிரம் கிளம்புங்க. போயிட்டு வரோம்மா, கவலைப்படாதம்மா சரியா. ஆ சரிக்கா. நல்லா மெலிஞ்சிட்டால. என்னடா இது புது உருட்டா இருக்கு, ஒரு ராத்திரியில எப்படி மெலிய முடியும்? இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும் எப்போதுமே. அப்ப நைட்டுக்கு சாப்பாடு வேண்டாமா? வேணும் வேணும். இவன் போடுற புழு கஞ்சிக்கு இவ்வளோ பில்டப் வேற.